வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 48வது நாளுக்கான கொஷின்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக கொஞ்சம் சில காரணங்களால் நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூவாக வழக்கம் போல் காலையில் 6 மணிக்கெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய அந்த 10 கேள்விகளும், இன்னும் நம்ம அடுத்தடுத்து வேறு ஏதாவது டாபிக் வைஸாக சொல்ல வேண்டியிருந்தாலும் ஈவினிங்கில் போடக்கூடிய ரீசனிங் கொஷினும் இன்னிலேருந்து உங்களுக்கு கண்டினியூவாக வழக்கம் போல் வரும். ஓகே, இதில் பாருங்கள். கேள்வி எண் 471. ஒரு வட்டப்பாதையின் இரு பொதுமைய வட்டங்கள் ஆரம் 56 மீட்டர் மற்றும் 49 மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை 2 விதங்கள்ல சொல்லலாம். ஒன்று மெத்தடா, இன்னொன்று ஈஸியா. எது உங்களுக்கு சொல்லலாம்? எது சொன்னால் ஈஸியாக இருக்கும்னு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருக்கிறத சொல்லிடலாம், அதாவது மெத்தட் இல்லாமல் ஷார்ட்கட்டில். அதுக்கு அடுத்ததாக மெத்தட் படி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். இவங்க என்ன வடிவத்தை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா வட்டத்தை யூஸ் பண்ணி. வட்டத்தை யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அந்த வட்டம் வரக்கூடிய பை வரக்கூடிய விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே ஆன்சர் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். 11ஆம் வாய்ப்பாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ரூல் சொல்லியிருக்கோம் இல்லையா? என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? ஒன்றை விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணி பார்க்கணும். வர ஆன்சரை சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 0 இல்லைனா 11 வரணுன்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள், 3 1 விட்டு ஒரு நம்பர், 3 1 கூட்டினா 4, 2 0 கூட்டினா 2, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2ன்னு வருது. 0வோ 11ஓ வரல, அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கே வரேன், 2 1 3, 3 0வும் 3, 3ல் 3 போயிடுச்சுன்னா 0 வருது. ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வருவோம், 3 2 5, 1 0வும் 1, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. 2 3 5, 1 0வும் 1, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். நம்ம எதுவும் ஃபார்முலா தேவையில்லை, மெத்தட் படி எந்த விஷயமே இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் சொல்லிட்டோம் பாருங்கள். சரிங்க சார், 2 ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வந்திருந்தா அப்போ நமக்கு கண்டிப்பாக மெத்தட் தேவைப்படும்ல. அதனால் இப்போ நான் உங்களுக்கு மெத்தடை சொல்லிடுறேன் பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பொதுமைய வட்டங்கள், அதாவது வட்டப்பாதை இப்படி சொல்லியிருக்காங்க. இதில் 2தோட ஆரங்கள் கொடுத்துட்டாங்க. கேள்வி கேட்டிருக்கிறது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பொதுவான பகுதியினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வட்டப்பாதையினுடைய பரப்பளவு கேட்குறாங்கன்னா ஃபார்முலா π × r² - r². நம்ம ஃபார்முலா சொல்லும்போது இதை சொல்லியிருக்கோம். ஒன்று இதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா என்ன யூஸ் பண்ணலாம்? π × இந்த r² - r² r + r × r - r. r² - r² இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துல எதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். r அப்படிங்கிறது பெரிய நம்பர் கேபிட்டல் ஆர், சின்ன நம்பர் ஸ்மால் ஆர். அப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். பையோட வேல்யூ 22/7 × r + r. r + r அப்படின்னா அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 56 49 ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 100 105 × r - r. 56ல் 49 போயிடுச்சுன்னா 7. பாருங்க, 7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ 105ஐயும் 22ஐயும் பெருக்கிறோம். 105 22ஐயும் பெருக்கணும்னா 210 × 11 0 1 3 2 2310. இந்த ஆன்சர் தான் வந்துச்சா? முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாம்மா? இவ்வளோ தான். ஸோ மெத்தடாக போகிறதுனால ஓகே தான், இப்படி நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். எப்படி போட போனாலும் முதல்ல அந்த ஐடியாஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி வட்டத்தை வச்சு வருது அப்படின்னா அந்த 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய ரூல் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால ஈஸியாக சொல்லிட்டு நம்ம இவ்வளோ தூரம் மெத்தட்லாம் போடவே வேணாம் பாருங்க. முதல்ல இதை செக் பண்ணுவோம். ஒரு ஆன்சர் தான் அப்படி வருதுன்னா நம்ம அழகாக ஆன்சரை போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். புரிஞ்சுக்கிட்டுங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 472. 60 மீட்டர் × 40 மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானத்தில் அனைத்து பக்கங்களும் 3 மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது எனில் விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு. போன கேள்வி வட்டத்தை வச்சு பார்த்தோம், இங்கே செவ்வகத்தை வச்சு. செவ்வகத்தினுடைய பக்க அளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 40ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் எவ்வளோ அதிகப்படுத்துறாங்கன்னா 3 மீட்டர். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. அப்போ அந்த 60ன்றது என்ன ஆகும்னு பாருங்க. 60 இது ஒரு 3, 63 இது ஒரு 3. ஸோ இந்த பக்கம் 66. அதே மாதிரி இது ஒரு 40, இங்கே ஒரு 3 43, இங்கே ஒரு 3 46. அப்போ இந்த பக்கம் 46. ஸோ பெரிய செவ்வகம்னு எடுத்தோம்னா 66 46. சின்ன செவ்வகம் எடுத்தோம் அப்படின்னா 60 40. கரெக்டாமா? ரெண்டுத்தோட பரப்பளவையும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. செவ்வகத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L × B. அப்போது 66 × 46 இதை பெருக்கிறோம். சின்ன செவ்வகம் 60 × 40 இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 66 46 பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு 3036 அப்படின்னு கிடைக்கும். 60 40 பெருக்கிறோம்னா 2400ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 636. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 636. முடிஞ்சு பாருங்க. நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம்? 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ டக்குன்னு நம்ம இது 60 வெறும் 63 × 43 அப்படின்னு போட்டுருவோம். போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இங்கே இல்லைன்றதால பிரச்சனை இல்லை.
ஒருவேளை அந்த ஆன்சர் இந்த 61 43 வச்சு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா தப்புன்றோம் பாருங்க. அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. அனைத்து பக்கங்களும் 3 மீட்டர். அப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. அப்போ 3 3 6, 60 கூட 6 சேர்ந்தா 66. அதே மாதிரி 40 கூட 6 சேர்ந்தா 46. அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போட்டிங்கன்னா அழகாக போடலாம் பாருங்க. சரிங்களாம்மா? அடுத்ததா கேள்வி 473. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ 25 நாட்களுக்குள் முடிப்பார். பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி சேர்கிறார் எனில் அந்த வேலை முடியும் நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது ஏவும் பியும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வேலையை தொடங்கி ஏ எத்தனை நாள் செய்கிறாருன்னா ஏ மட்டும் 10 நாள் செய்கிறாரு. கரெக்டாக? ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள். ஏ எத்தனை நாள் செய்கிறாரு? 10 நாள். சாதாரணமாக ஏ எவ்வளோ நாளில் முடிப்பார்? 25 நாள். கரெக்டா? ஸோ 10/25. இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? ஏ ஒரு வேலையை 25 நாளில் முடிப்பார். அப்போ 1/25. நம்ம பொதுவாக அப்படி தானே எழுதுவோம். முதல்ல யாரோட வேலையாக இருந்தாலும் 1/ன்னு எழுதுவோம். ஸோ ஏவோட வேலை 1/25. 10 நாள் செய்கிறாரு, அதனால இன்ட்டு 10. ஏன்னா 10 நாள் செய்கிறதால கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 2 10, 5 25. அப்போ மீதி என்ன கிடைக்குது அப்படின்னா 2/5. ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம்னா அவர் எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காரு? 2/5. இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, மொத்தம் 5 வேலை. 5 வேலையில் 2 வேலையை முடிச்சிட்டாரு. மீதி எவ்வளோ வேலை இருக்கும்? 5ல் 3 பங்கு வேலை இருக்கும். இது புரியுதான்னு பாருங்க. 5ல் 2 பங்கு வேலையை முடிச்சிட்டாரு. ஸோ மீதி இருக்கிறது 5ல் 3 பங்கு வேலை. இதைத்தான் யார் யார் செய்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் பி சேர்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 3/5 வேலையை செய்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து பாருங்க. ஏ 25 நாளில் முடிப்பார். பி 20 நாளில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்துன்னா அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, 2 பேரும் சேர்ந்துன்னும் போது கீழே என்ன பண்ணணும்? 2த்தையும் பெருக்கணும். மேலே என்ன பண்ணணும்? 2த்தையும் கூட்டணும். கரெக்டாக? கீழே 2த்தையும் பெருக்கிறோம். இது வழக்கமாக பண்ணுறது தான் 2 பேரும் சேர்ந்துன்னும் போது. அப்போது 5 25, 9 5 45. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? 9/2 10, 100ன்னு கிடைக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 9/100 பங்கு வேலையை செய்வாங்க. மீதி இருக்கிற வேலை 3/5. கரெக்டாக? மீதி எவ்வளோ வேலை இருக்குது? 3/5 பங்கு வேலை இருக்குது. இன்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் செய்வாங்க? 9/100. இதை தலைகீழாக மாற்றுறேன். 9/100 தலைகீழாக மாற்றினேன்னா 100/9. கரெக்டாக? கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. புரியுதா ஏன்னு சொல்லிட்டு? ஏன்னா இப்போ இங்கே நம்ம தலைகீழாக தானே மாற்றிருக்கோம். அந்த 25னா 1/25, 1/20 வச்சு போகிறோம் இல்லையா? அதனால வந்த ஆன்சரையும் தலைகீழாக மாற்றுறோம், வேற எதுவும் இல்லை. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 3 9, 1 5 5, 25 100. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 20/3. ஆனால் 20/3 ஆன்சர் கொடுக்கல. என்ன பண்ணியிருக்காங்க? 20ல் எத்தனை 3 இருக்குது? 6 3 18. மீதி 2 இருக்குது. பையில் இருக்கக்கூடிய 3 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் 6 2/3 நாட்கள். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? இது கொஸ்டின் கொஞ்சம் சுற்றி வளைச்சு தான் வரது மாதிரி இருக்கும். இதுக்கு வேற ஏதாவது ஃபார்முலா சொல்லின்னு சொல்லலாம் இருக்கு. ஆனால் இதில் ஒரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கும். இப்போ ஏ பி அப்படின்னா மாற்றி சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதோட நீங்கள் இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இவங்க எந்த வார்த்தையை மாற்றி கேட்டாலும் நீங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களாமா? அடுத்ததா 474. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? விச் இஸ் ட்ரூ ஃபார் த ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் படியானது அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் என்னாகும்? படி, அதாவது பவர்னு சொல்லுவாங்க. த டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இப்போ x³ + x² + x + 1ன்னு வருதுன்னா இதோட பவரில் ஹையஸ்ட் எது? 3 தான். அப்போ அதுதான் அதோட படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சார்பு பகா காரணிகளின் மீ போவா, அதாவது கோப்ரைம் நம்பர்ஸ், நம்ம சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? அது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதோட HCF எப்பவுமே என்ன தான் வரும்னா 1 தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். AB BC CA என்ற கோவையின் மீ போ மா ABC ஆகும். ஆமாம், ஏன்னா பவரில் எது அதிகமோ அதை எழுதுவோம். மீ போ மா அப்படின்னா அப்போ ABC அவ்வளோதான் இருக்குது. பவரில் எல்லாத்துக்கும் 1 தான் இருக்குது. ஸோ ABC. அப்போ இதுவும் கரெக்ட். 1 ஆனது பகா எண் ஆகும். கரெக்டானு சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. 1ங்கிறது அப்போ பகு எண்ணா? கிடையாது. இது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம்னா 1 பகா எண்ணு பார்த்தோன்னே ஆமாம் கரெக்டுன்னு நினச்சிருவோம். ஆனால் 1ங்கிறது பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை. அப்போ இந்த 4ல் ஃபர்ஸ்ட் 3 சரி. ABC. அப்போ எது ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ, ABC மட்டும்தான் சரி. ஏன்னா அவங்க எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி. சார்பு பகா காரணிகளின் மீ போவான்னு கேட்டிருக்காங்கல்ல.
இதே சார்பகா எண்களின் அந்த கோப்ரைம் நம்பர்ஸோட சார்பகா எண்களின் மீ போமான்னு கேட்டிருந்தா ஆன்சர் என்ன வரும்? சார்பகா எண்களின் மீ போமா எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருந்தா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஒரு கொஷின். இன்னொரு கொஷின், இது ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி இதோ இங்கிருந்து இந்த கோவையினுடைய மீ போமா ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஏபி பிசி சிஏ இதோ இருக்குல்ல, ஏபி பிசி சிஏ இதோட மீ போவா ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும்? இது நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ரெண்டாவது கேள்வி. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் என்னன்றதை எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களாமா? அடுத்ததா கேள்வி 475. 3x/7 × 2y/5 = 10 எனில் x, y மதிப்பை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கலப்பு பின்னங்கள் கொடுத்துட்டு மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ அப்ளை பண்ணி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் ஆப்ஷன் வந்து பார்க்குறது தான் ஈஸி. மெத்தடாக போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக போகும். ஆன்சர் வரதுக்கான வாய்ப்பே ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆகிடும். ஆனால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அவங்க x, y அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்களேன். 3 எக்ஸுக்கு பதில் 3 அப்போ 3/7 × 2 ஒய்க்கு பதில் 4 4/5 பாருங்க. 7 21 21 ஒரு 3 24/7 × I2 10 10 4 14 14/5 ஒரு 7 7 14 வேற எதுவும் கேன்சல் ஆகாது. 24 ரெண்டையும் பேருக்குன்னா 48/5 கிடைக்குது. ஆனால் ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 10. அப்போ 3, 4 கிடையாது. சரி, 5, 7க்கு வரும். இதே மாதிரி எக்ஸுக்கு பதில் 5 ஒய்க்கு பதில் 7 அப்போ பாருங்க 7 21 21 ஒரு 5 26. அந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றதுக்கு நம்ம நிறைய ஐடியா சொல்லியிருக்கோம் முன்னாடி. கரெக்டாக? ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், வர ஆன்சரோ இதை ப்ளஸ் பண்ணுறோம், பையில் இருக்கிற நம்பரை அப்படியே போடுறோம். அதுதான் இன்ட்டு ஒய்க்கு பதில் 7 2 10 10 ஒரு 7 17 17/5. இங்கே எதுவுமே கேன்சல் பண்ணவே முடியாது. அப்போ அப்படியே பெருக்கணும். அப்போ ஆன்சர் 10 வராது. ஸோ இதுவும் இல்லை. சரி, இங்கே வருவோமா? 3 எக்ஸுக்கு 4/7 × 2 ஒய்க்கு 3/5 இல்லையா? 7 21 ஒரு 4 25/7 × 2 10 ஒரு 3 13/5 ஒரு 5 5 25. ஆனால் மீதி இருக்கிறத கேன்சல் பண்ண எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆன்சரும் 10 வராது. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 3 ஆன்சர் வரல. அப்போ கண்டிப்பாக எதுதான் ஆன்சராக இருக்கும்னா 4வது தான் ஆன்சராக இருக்கும். பொறுமையாக உட்காந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை நான் என்ன செஞ்சு காட்டுறவா? இங்கே பாருங்கள், 3 எக்ஸுக்கு பதில் 4 3 4/7 × 2 ஒய்க்கு பதில் 4 அப்போ 4/5 7 21 ஒரு 4 25/7 I2 10 ஒரு 4 14/5 ஒரு 5 5 25 ஒரு 7 7 14. அப்போ மீதி இருக்கிற 5 ரெண்டையும் பெருக்கிறேன். I2 10. சரியா வருது பாருங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு நம்பரையும் கொண்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும், தப்பு இல்லாமல் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? அடுத்ததான் 476. 2 எண்களை கூட்டினால் கிடைப்பது 40, கழித்தால் கிடைப்பது 4. அந்த 2 எண்களுக்கும் இடைப்பட்ட விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எண்ணை கூட்டினா 40 வரணும். இப்போ இங்கே பாருங்களேன், 11 9 ரெண்டுத்தையும் நான் 2ஆல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன் சார் 2ஆல் பெருக்கிறீங்கன்னா கூட்டினா 40. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது விகிதத்தில் தான் சொல்லியிருக்காங்க. நான் இப்படியே 11 9 கூட்டினா என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. எனக்கு 40 வரணும். 20 எதால் பெருக்கினா 40 வரும்? 2ஆல். அப்போ நான் இங்கே இருக்கிற நம்பரையும் 2ஆல் பெருக்கி பார்க்குறேன். பாருங்க, 11 2 22 9 2 18 கூட்டி பாருங்க. 22ஐயும் 18ஐயும் கூட்டினா 40 வருது. கழித்தால் கிடைப்பது 4. 28லேருந்து 18 கழிக்கிறேன், கழிச்சா 4. கரெக்டாக கிடைக்குதா? அப்போ இதுதான் ஆன்சர். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் 2ஆல் பெருக்கிறோன்னா காரணம் இதுதான். 11 9ஐயும் கூட்டினா 20 வருது, கூட்டினா 40 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20 2ஆல் பெருக்கினா 40. ஸோ அப்போ இந்த எல்லா நம்பரையும் 2ஆல் பெருக்கிறேன். அப்போ அவங்க சொன்ன கான்செப்ட் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்க. சரிங்க சார், அப்போ மீதிக்கெல்லாம் இது வராதான்னா வராது. பாருங்க, 11 ஒரு 18 கூட்டினா 29. 29 நீங்கள் எதால் பெருக்கினாலும் 40 வராது இல்லையா? அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கே 21 ஒரு 19 கூட்டினா என்ன வந்துடுது? கரெக்டாக 40 வந்துடுது. அப்போ இதுக்கு மேலே எதாலையும் பெருக்க வேண்டாம். ஏன்னா கூட்டினாலே 40, நமக்கு 40 தான் சொல்லியிருக்காங்க. கழிச்சா 4, கழிச்சா 4 வருதான்னு பாருங்க. 21ல் 19 போயிடுச்சுன்னா 2 தான் வருது. அப்போ இது இல்லை. இங்கே 22 ஒரு 9 31 31 எதால் பெருக்கினாலும் 40 வராது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. முடிஞ்சு பாருங்க. இவ்வளோதான் விஷயமே, வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நம்ம இதை தான் போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருப்போம். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி 477. How many numbers in the sequence? அதாவது -1
-5/6 -2/3 அண்ட் ஸோ ஆன் 10/3 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை யாது? இதையும் நான் உங்களுக்கு 2 விதமாக போடுறேன். மெத்தடா எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். மெத்தடே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அதாவது நம்ம ஏபி வச்சு சொல்லியிருக்கோம் கரெக்டாக. தமிழில் கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துருப்போம். அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா n = L-A/D + 1. இதுதான் ஃபார்முலா. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 10/3. 10/3 மைனஸ் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? -1. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ்ங்கிறதால +1 பை டிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அப்போ பாருங்கள் -5/6 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 அப்போனா +1. ஸோ 6 எல்சிஎம் எடுக்கிறேன். 6 6 இங்கே ஒரு -5 அப்போ 6 - 5 1. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்குது? 1/6 + 1. இங்கே எல்சிஎம் எடுங்க. 1 3 3 10 3 கூட்டினா 13/3. பையில் இருக்கிற 1/6 தலைகீழ எழுதுனேன்னா 6/1 ஒரு +1 இருக்குது. 1 3 3 3 6 13 2 பேருக்குன்னா 26. இங்கே ஒரு 1 இருக்கா +1. அப்போ 26 1 கூட்டினேன்னா 27. புரிஞ்சு முடியுதா? இவ்வளோ தூரம் போடணும். சரி, இவ்வளோ தூரம்லாம் போட்டு தான் நான் கண்டுபிடிக்கணுமா ஆன்சரை அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் ஈஸியாக சொல்லிட்டோமா இதனை எப்படி போடுறதுன்ட்டு? இது மெத்தடாக போடுறவங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதுக்கு. இல்லை சார் ஃபார்முலாலாம் எனக்கு வேண்டாம், இவ்வளோ தூரம்லாம் எனக்கு முதல்ல இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சது கஷ்டம், அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் போட்டு சிம்பிளை பண்ணிலாம் பண்ணுறது கஷ்டம்னா இன்னொரு ஈஸியான ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நல்லா கவனிக்கலேன். கீழே எங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 6 3ஆக மாற்ற முடியாது. மாற்றணும்னா 2ஆல் வகுக்கணும். அதை விட 3 6ஆக மாற்றிடலாம். எப்படி மாற்றலாம்? 2ஆல் பெருக்குனா மாறும். முதல் நம்பர் இருக்கட்டும், வரேன். -5/6 இதை 2ஆல் பெருக்கிறேன். கீழேயும் 2ஆல் மேலேயும் 2ஆல். அப்போ என்ன கிடைக்கும்? மேலே 2 -4 கீழே 3 2 6. அப்போ இங்கே 2 இடத்துலையும் 6 வர்றதால இங்கேயும் 6 வரணும். இங்கே -1க்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? கீழே எதுவுமே நம்பர் இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது இதை எப்படி 6ஆல் மாற்றுறது? 6ஆல் பெருக்குனா போதும். அப்போ இதை 6ஆல் பெருக்கிறேன். மேலேயும் 6ஆல் பெருக்கணும். அப்போ 1 6 6 மேலேயும் மேலே -6 கீழே +6. நல்லா யோசிச்சு பாருங்கள். கீழே எல்லா நம்பருக்கும் என்ன வந்துருச்சு? 6 வந்துருச்சு. இதே மாதிரி இந்த கடைசி நம்பரையும் மாற்றுங்க. என்ன பண்ணலாம்? 3 2 6 மேலேயும் 2ஆல் பெருக்கிறேன். 5 2 20. அப்போ இது இப்படியே எழுதிட்டே போனால் கடைசியாக என்ன நம்பர் வரணும்னா கரெக்டாக 5 2 20/3 2 6ன்னு வரணும். நல்லா கவனிங்க. எல்லாத்துலேயும் கீழே 6. அப்போ அது பிரச்சனை விட்டுருங்க. மேலே இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்கள். மேலே -6 -5 -4ன்ட்டு எது வரைக்கும் வருது? 20 வரைக்கும் வருது. கரெக்டாக? அப்படியே எழுதிட்டே வாங்களேன். -6 -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கரெக்டாக நம்ம சொல்லிட்டோமா? 20ன்ற நம்பர் வரைக்கும் எழுதிட்டுனா 5 5 எழுதியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. எனக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5 10 15 5 10 15 20 25 26 27. அப்போ எத்தனையாவது நம்பர் வருது? 20ன்றது 27வது நம்பர் வருது. 27 உறுப்புகள். அதை நம்ம முதல்லையும் சொன்னோம். முடிஞ்சிச்சு பாருங்க. சரி, இது ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் போகிறத விட இது ஈஸி. என்ன மட்டும் ட்ரிக் தெரியணும்? இங்கே கீழே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 6ஆக மாற்ற முடியும். அப்போ அதே மாதிரி கீழே எல்லா நம்பர்லையும் 6 வர வச்சுட்டேன்னா ஈஸியாக வந்துடுச்சு பாருங்க. இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. சரி, இது அப்படியே கவனிச்சு பாருங்களேன். வெறும் 1 2 3 4 சார். -6 -5 -4 -3 -0 1 2 3 4 தெரியாது இது உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவாது இவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்லிட்டு வந்தேன். அழகாக 1 2 3 4 வேகமாக எழுதுவீங்கல்ல. முடிஞ்சு பாருங்க. டக்குன்னு ஈஸியாக வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னும் கூட இது ஈஸியாக சொல்லலாம். -6 -5 -4 -3 -2 -1 0. இதுக்கப்புறம் வெறும் 1 2 3 4 தான். 1 2 3 4 எழுதுனா 20 எப்போ வரும்? 20வது நம்பராக வரும். அப்போ இங்கே ஒரு 7 நம்பர் இருக்குது, இது ஒரு 20 நம்பர் 27 அப்படியும் சொல்லலாம். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ரெண்டுத்தில் எது நீங்கள் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 478. ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு 2n² - 3n + 1 எனில் 8ஆம் உறுப்பை காண்க. 8ஆம் உறுப்பு 1 இல்லை, n பதில் 8ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ 2 × n², 8²
64 மைனஸ் 3 இன்ட்டு n, என்னுக்கு பதில் 8 ப்ளஸ் 1, அவ்வளோதான். 2 64 பெருக்குன்னா 128 மைனஸ் 3 8 24 ப்ளஸ் 1, 128ல் 24 போயிடுச்சுன்னா 104 ப்ளஸ் 1, 104 1 கூட்டணும் அப்படின்னா 105. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 105. அவ்வளோதான் பாருங்க. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி 479. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117, ab ஈக்குவல் டு 54. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a ப்ளஸ் பி டிவைடட் பை a மைனஸ் பி. இங்கேயும் ஃபார்முலா தெரியணும் பாருங்க. ஃபார்முலா என்னன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. கரெக்டா? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியும் 117 ப்ளஸ் 2ab, 2abக்கு வேல்யூ தெரியும் 54. அப்படின்னா பாருங்க 117 ப்ளஸ் 2 இன்ட்டு 54 108. ரெண்டுத்தையும் கூட்டினா அப்படின்னா என்ன கிடைக்குது? 225. இது எதோட வேல்யூ? a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ. ஆனால் இங்கே நமக்கு என்ன தேவை? a ப்ளஸ் பி. அப்போது இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவா போகும்? ரூட்டாக போகும். 225க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 15. ஸோ மேலே a ப்ளஸ் பியோட வேல்யூ 15 பை, இப்போ a மைனஸ் பி தேவை. இதே மாதிரி அடுத்த ஃபார்முலா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 117 மைனஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு 54 என்ன கிடைக்குது? 108. 117 108 போயிடுச்சுன்னா 9. இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி வேணும்னா என்னவாகும்? இந்த ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட், 9க்கு ரூட் எடுத்தேன்னா 3. அப்போ பையில் என்ன ஆன்சர் கிடைக்குது? 3. 1 3 3 I1 15. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 5, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இந்த இடத்துல வேறு வழியில் நமக்கு கட்டாயம் இந்த 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். இதில் அப்ளை பண்ணி போடுறது தான் இந்த இடத்துல ஈஸி. சரிங்களாமா? அடுத்ததா இன்னைக்கான கடைசி கேள்வி. ரூபாய் 50,000 அசலுக்கு 16% வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளின் கூட்டு வட்டி என்ன? முதல்ல 50,000க்கு 16% கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 10% அப்படின்னா ஒரு 0 விட்டணும். அப்போ 10% அப்படின்னா 5000. 6% வேணும். 1% அப்படின்னா 2 0 விட்டணும். 1%னா 500. கரெக்டா? அப்போ 6% அப்படின்னா 5 30 3000 ரூபாய். அப்போ 6%னா 3000. அப்போ 10%ன்றது 5000, 6%ன்றது 3000. அப்போ 16%ன்றது எவ்வளோ அப்படின்னா 8000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 8000 ரூபாய் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 8 2 16. தனி வட்டி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 16,000. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி. கண்டிப்பாக கூட்டு வட்டி இதை விட அதிகமாக தான் வரும். 16,000 விட எக்காரணத்துக்கு கம்மியாக வராது. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது, இது கிடையாது. இது ரெண்டுத்தில் எது? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 8000 கிடைச்சது இல்லையா? இந்த 8000க்கு 16% கண்டுபிடிக்கணும். பாருங்க, 8000ல் 10% அப்படின்னா 800. கரெக்டா? 1% அப்படின்னா 80, 6%னா 8 6 48 480. அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 8 4 12 1280. இது நம்ம எதால தான் பெருக்கோம்னா 1ஆல தான். அதனால அது பிரச்சனை இல்லை. 1280. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 17,280 ரூபா. அப்போ இதோட கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் ஏ 17,280. முடிஞ்சிச்சு. நீங்கள் இவ்வளோ தூரம் கூட போட வேண்டாம். இப்போ 8000க்கு 10% கண்டுபிடிச்சாலே 800 ரூபா வருது. அப்போ கண்டிப்பாக 16,800 விட அதிகம். அப்போ இது 16,280 தான் கொடுத்துருக்காங்கன்றதால இது கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஆப்ஷன் ஏவை போட்டுடலாம். நம்ம புரிஞ்சு முடியுதாமா? ஸோ கூட்டு வட்டியை கூட நீங்கள் அவங்க சொல்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களாம்மா? ஸோ இதோட நமக்கு 480 கேள்விகள் முடியுது. இன்னும் ஒரு 2 நாள் தான். இந்த வாரத்துக்குள்ளே பாருங்கள் நம்ம 500 கொஸ்டினை கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ரெகுலராக கொடுக்குற கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு டெய்லியுமே 10 கொஸ்டின்ஸ் ரெகுலராகவே போட்டுறேன். ஓகேங்களாம்மா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது சொல்லணுன்னாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.